தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குஷ்பு மேமோட குழந்தை தான் பொண்ணு தான் இவங்க. ஓகே, நார்மலாக பயங்கர ரவுடி பாருங்க. நாங்கள் 2 பேர் தான் குள்ள கத்திரிக்கா அதுலேயே பயங்கர ரவுடின்னு அப்படி இப்படி ரவுடி இல்லை. ரூமில் எங்கள் 2 பேரையும் வாட்டிட்டா. ஆமாம், நாங்கள் எல்லாரையும் மிரட்டுவோம். ஆனால் 2 நாளாக இவகிட்ட வந்து அடங்கி இருக்கோம். நாங்கள் இப்படி இருந்த நாள் இப்படி ஆகிட்டோம். நாங்கள் வெளியில தான் புலி, வீட்டில் இருக்க போத எலி. அப்படிதான் நாங்கள் இருக்கோம் பசங்க இருக்கும்போது. இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், சைமா அவார்ட் பற்றியும் மலேசியாவில் அந்த ஈவெண்ட் நடக்கிறத பற்றியும். இன்றைக்கி நிறைய பேர் நாமினேட் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து மும்பை சைடில் நடக்கிற நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம சவுத்தில் நடக்காதா, எல்லாரும் கலந்து இருக்கிற மாதிரி, எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்காதா, எல்லாரும் இயங்குவோம். சைமா வந்து அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வெறும் அவார்ட் வினர்ஸ் தான் வராங்கன்னு அப்படி இல்லாமல் நாமினிஸும் வராங்க. யாருக்கும் வந்து நாமினிஸ் இல்லைனாலும் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க சந்திக்கிறதுல. அண்ட் ஆல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் சைமா ஹேஸ் டேக்கன் திஸ் ஸ்டெப்.